எங்கள் அன்பு தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை உயர்த்தவும், உம்மை துதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை போற்றவும், உம்மை புகழவும், கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் மகத்துவங்களை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பூர்ண கிருபைகளோடு பெற்று பூரிக்க இந்த நாளை எனக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுக்கும்படியாய் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆராதனுடைய தொடக்கத்தில் இருந்து முடிவு வரையிலும் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வந்த வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆஸ்வதிக்கும்படியாய் எல்லா பலவீனங்கள், எல்லா கட்டப்பட்ட கட்டுகள், கண்ணிகள் தெரிப்புண்டு போவதாக. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரிகாரியான தேவ அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மெஹசன் நகரவைக்கல் அகத்வாலா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா தகப்பனே, இந்த நாளிலும் எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் கூடியுமே ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆராதிக்கக்கூடிய ஆராதனைகளில் கர்த்தருடைய தயை கிருபை பெருக கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. வல்லமையான எழுப்புதல் கர்த்தாவே இந்த கொடுங்கூர் செயல்வாயில் பகுதியிலிருந்து வெளிப்பட இந்த கொடுங்கூர் பகுதியில் காணப்படக்கூடிய அனைத்து தேவ சபைகளிலும் கர்த்தரை கௌஷால் உகர்பாகல் அகர்சல் அகத்வாலா நம்முடைய தூய ரத்தத்தை தெளித்து வேலடைக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். கிரீச்சை கருவதான் சிவன் ரத்த நல்ல பீதா. ஆமென். பிரைஸ் லார்ட். எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய்தனை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய்தனை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே.
காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என் நாதனும் நீரே. ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என் நாதனும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மேய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மேய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என்
மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் 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 துதிப்பேன். ஹல்லேலூயா. கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர்,
எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ரெண்டு கைகளை தூக்கி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்போ நம்மளுடைய ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்பேன். எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சரியா? அதுக்கு முன்னாடி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். சரி, ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. யார் ரட்சிக்கப்படுவான்? சரி, இன்னொன்னு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவர் நிலை நிறுத்துவார். நிலை நிறுத்தணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை முடிவு பரியந்தம் நிலை நிறுத்துவார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ இந்த வசனத்துக்கு வரலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. அழைத்தவர் யார்? யார் அழைத்திருக்கிறார்? சகல கிருபையும், இந்த வசனத்துல இருந்தே சகல கிருபையும் பொருந்திய தேவன். எதற்கு அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்கு. எதற்கு அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்கு. யாரை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களை ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப அழைத்து என்ன படுத்துறாரு? மகிமைப்படுத்துறாரு. அழைத்தவர்கள் முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி நம்மை நிலை நிறுத்துவார். அப்போ முன்குறித்து இருக்கிறாருன்னா அவர் முன்குறிக்கிறதற்கு நம்ம ஸ்லாக்கியமும் பாக்கியமும் பெற்று இருக்கிறோமா? தகுதியே இல்லாத நம்ம தேவன் தகுதிப்படுத்துற விதம் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இப்ப சீர்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்ல போனா சீரற்றது, ஒழுங்கற்றதா இருக்கிறத பர்ஃபெக்ட் ஆக்குறது, ஒழுங்கு ஆக்குறது. இப்போ ஒரு லேண்ட் எடுத்துக்கலாம். அந்த லேண்டு விதை விதைக்கிறதுக்கோ இல்லை பில்டிங் கட்டுறதுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். விதைக்கிறோன்னு வைங்க. விதைக்கிறோன்னா அப்படியே நேராக போய் அந்த லேண்டில் அப்படியே எல்லாத்தையும் கொட்டிடுவோமா? விதைகளை கொட்டிடுவோமா? இல்லை. அதில் என்னென்ன கலைகள் இருக்கோ அதெல்லாம் பிச்சு எடுத்து அந்த லேண்டை கொத்தி நல்ல கலரி விட்டு, கலரும் போது எப்படின்னா உள்ளே இருக்கிறது மேலே எல்லாம் அப்படியே எல்லாம் கொத்தி, அதுக்கப்புறம் அந்த விதைக்கு ஏற்ற மாதிரி அந்த மண்ணை பதப்படுத்தி அதில் விதைச்சு நீர் ஊற்றி அதுக்கு என்னென்ன இது வேணுமோ அதையெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் இதுதான் விதைக்கிற மெத்தடு. அப்போ அது விதைத்து நல்ல அழகாக விதைக்கப்பட்டது, அதுக்கு எல்லா வேண்டிய உரங்களெல்லாம் கொடுத்து நன்றாக வளர்ந்ததுன்னா
அது அதிகப்படியான கனி கொடுக்கும், அதிலிருந்து அதிகப்படியான பலன் கிடைக்கும். அதே போல கிறிஸ்துவும் நம்ம எப்படி நிலை நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாருன்னா, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அவர் சீர்படுத்துறதும் சரி, ஸ்திரப்படுத்துறதும் சரி, பலப்படுத்துறதும் சரி, நிலை நிறுத்துறதும் சரி, எதை கொண்டு? அவருடைய வார்த்தையை கொண்டு. இந்த வார்த்தை யார்? தேவன். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் வார்த்தையை கொண்டு சிட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னா, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை என்ன பண்ணுவார்? சிட்சிப்பார். எனக்கு என் ஃப்ரெண்டு பற்றி சொல்லுவேன். என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா 2 பேருமே சரி, அம்மா படிக்காதவங்க, அப்பா படித்து வேலைக்கு போயிட்டு இருந்தார். மொத்தம் 5 பிள்ளைங்க என் ஃப்ரெண்டோட சேர்த்து, 3 பெண் பிள்ளைங்களும் 2 பையனும். ஃபஸ்ட்டு அக்கா, 2வது என் ஃப்ரெண்டு, அதுக்கடுத்து 2 தம்பிங்க அவளுக்கு, அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கூட்டி தங்குச்சு. இந்த பிள்ளைங்க எல்லாமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செய்யணும். அது எல்கேஜி குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த குழந்தை அவள் பாடத்தை படித்து முடிச்சு அவள் வேலையெல்லாம் முடிச்சாதான் அவளுக்கு ஆகாரம், இல்லைன்னா கிடையாது. அவங்க படிக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. 6லேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு கரெக்டாக உட்காந்துடணும். அவங்க அம்மா அதுக்கு முன்னாடியே என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து உட்கார வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் நடுவில் எந்த ஸ்நாக்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. 6லேருந்து 9 மணி வரை. அந்த சின்ன குழந்தை 6லேருந்து 7 இல்லை 7:30 அவள் வேலையை முடிக்கணும். அவள் படித்தாதான் அவளுக்கு நைட்டு டின்னர். அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்கு அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க. சாட்டர்டே அவள் வேலையை அவள் பார்க்கணும், லீவுனா அவளோட வேலையை செய். இது என்ன உனக்கு கஷ்டமாக இல்லையாண்ணா? கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் டாடி செய்யலைன்னா திட்டுவாங்க. டாடி செய்யலைன்னா செய்யலைன்னா மம்மி சாப்பாடு தரமாட்டாங்க. இப்படியே இந்த பிள்ளைங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அந்த பிள்ளைங்கள்லாம் நல்ல டீசெண்டாக டிசிப்ளின்டாக இருக்கு, நல்ல நிலையில் இருக்கு. என் ஃப்ரெண்டு வந்து தெரபிஸ்டாக இருக்கா. அவங்க அப்பா இல்லை, அம்மா இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்கன்னா அது சொல்ல, அன்னைக்கு எங்கள் டாடி எங்களை அந்த பாடு படுத்துனதுனால தான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு தாப்பன் சிச்சியாத பிள்ளைங்க இல்லை, கண்டிச்சு உணர்த்தாத பிள்ளைங்க இல்லை. ஆனால் இப்போ இந்த கண்டிக்கப்படும் போது அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ வேதனையாக இருக்குது. முன்ன அப்படி கிடையாது. ஆனால் சிச்சிக்கிறார் அப்படின்னும் போது, இந்த தகப்பன் எதுக்கு சிச்சிக்கிறாருன்னா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஆனால் பரம தகப்பன் நம்மளை சிச்சிக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், பிதாவுக்கு முன்பாக நம்ம மாசற்றவர்களும் கரையற்றவர்களுமாய் நிற்கிறதுக்காகவும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்கிறதுக்காகவும் தான் சிச்சிக்கிறார், வேற எதுக்காகவும் இல்லை. நம்ம முன் குறித்து இருக்கிறார். அவருடைய அனாதி சிநேகத்தால் நம்மளை இழுத்து கொண்டார். அவர் நம்மளை அனைத்து வழி நடத்துறார். அப்போ நமக்கு என்ன பிரச்சனை? அவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். இந்த எபிரேயர் 12:10 அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சிக்கிற புத்திரன் எதுக்கு? கொஞ்ச காலம். எவ்வளோ காலம்? கொஞ்ச காலம். எதுக்காக? நம்மளோட நன்மைக்காக. இவரை நம்மளுடைய பிரயோஜனத்திற்காக. பரமபிதா நம்மளை சிட்சிக்கிறது எதற்காக? நம்முடைய பிரயோஜனத்திற்காக. அடுத்தது 1 கொரிந்தியர் 11:32. நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நம்மளை சிட்சிக்கிறவர் கர்த்தர். ஆனா எதற்காக சிட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. இந்த ஆக்கினை தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட்டை நம்மளுக்கு கிடைக்காதபடிக்கு
தேவனுடைய பலத்த கருத்துக்குள்ள அப்படியே அவர் அரவணைச்சு நம்மளை ஒதுக்கி நம்மளை ஒரு பிரித்தெடுத்த கூட்டமாக வச்சு நம்மளுக்கு ஜீவ கிரீடத்தை தரதுக்காக தான் இந்த சிக்ஷை. இந்த சிக்ஷை படும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வசனம் நீங்கள் 1 கொரிந்தியர் 5:10 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் பாடு. ஆனால் நம்மளுக்கு இந்த கொஞ்ச காலம் பாடு எப்படின்னா ஒரு பெரிய யுகமா இருக்கும். ஐயோ இது முடியாதா ஆண்டவரே, இது தீராதா ஆண்டவரே, எனக்கு விடுதலை கிடைக்காதா நம்ம புலம்போம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை பலப்படுத்தி கொண்டு ஓடுவோம். ஓட்டுப்பந்தயம் ஓடுற எல்லாருக்கும் கிடையாது. யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் என்ன உண்டு, கப்பு உண்டு, அவங்களுக்கு தான். அப்போ நம்ம எல்லாம் ஓடும்போது நம்ம அனைவரும் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் தேவனுக்குள் அடங்கி இருக்கிறவர்களாய் அவர் குறித்ததை நிறைவேற்றி நம்ம ஓட்டத்தை முடித்து அவரிடத்துல போகும்போது நமக்கு நிச்சயம் ஜீவ கிரீடம் உண்டு. இந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், ஆக்கின தீர்ப்பு அடையக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்திற்காக தான் நமக்கு இந்த சிக்ஷை. வார்த்தையை கொண்டுதான் சிச்சிப்பார், வார்த்தையை கொண்டுதான் எல்லாமே சீர்படுத்துறது, ஸ்திரப்படுத்துறது, பலப்படுத்துறது, நிலைப்படுத்துறது எல்லாமே வார்த்தை தான். ஸ்திரப்படுத்துவார். அடுத்தது எப்படி ஸ்திரப்படுத்துவார்னா 1 கொரிந்தியர் 1:8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எதுக்கு? இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி, நம்மளை யாரும் குற்றப்படுத்தாதபடிக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, நியாய தீர்ப்பின் நாளிலே, கர்த்தருடைய நாள் அது. அந்த கர்த்தருடைய நாள் வெகு சமீபமாய் இருக்கிறது. ஆகவே எச்சரிக்கையா இருக்கும்படிக்கு இந்த வார்த்தை நமக்கு. அவர் எப்படின்னா முடிவு பரியந்த ஸ்திரப்படுத்துறவர். கொஞ்ச காலம் இல்ல, கொஞ்ச நேரம் இல்ல, முடிவு பரியந்தம். ஏன்னா மனதுருக்கத்தின் தேவன் அவருடைய சாயல்ல உருவாக்குனாரு. தன்னுடைய சாயல்ல உருவாக்குன தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் பரிதபிக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, முடிவு பரியந்த உன்னை தாங்குவேன், உன் முடிவு பரியந்த உன்னோடு இருப்பேன், முடிவு பரியந்த ஸ்திரப்படுத்துறாரு. ஸ்திரப்படுத்துதல் அப்படின்னு சொன்னா பாமா ஆடம அசையமோ ஒரு இடத்துல நிலைநாட்டுதல், நிலைப்படுத்துதல் சொல்லலாம், ஸ்திரப்படுத்துதல். அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எப்படி நிற்கும்படி? பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி. எதை ஸ்திரப்படுத்துவார்? இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஏன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்னா, சோர்ந்து போறதே அந்த இருதயம்தான். பிரச்சனை பாடுகள் அதிகமா வரும்போது அந்த இருதயம் என்ன ஆகும்னா சோர்ந்து துவண்டு போகும். அதனாலதான் அவர் வார்த்தையை கொண்டு நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துறார். இருதயத்தை ஸ்திரப்படுத்துறவர் கொஞ்ச நேரம் இல்ல, முடிவு பரியந்த ஸ்திரப்படுத்துவார். 2 தெசலோனிக்கேயர் 2:17 இவர் எப்படி ஸ்திரப்படுத்துவார்? உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும்
நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? இல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. என்னுடைய காரியங்களை நான் சொல்ல போனா எனக்கு உடல் சோர்வு அதிகம். என்னால் கொஞ்சம் தூரம் அப்படி இப்படி போயிட்டு வந்தாலும் என்னால் இருக்க முடியல. அந்த சோர்வு என்னுடைய இருதயத்தை தாக்காதபடி என்னை காத்து கொண்டது அவருடைய வார்த்தை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை சொல்லி 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 பலப்படுத்தி கொண்டு என்னுடைய காரியங்களை நான் செய்ய ஆரம்பித்தேன். இவளுக்கு என்ன சோர்வு அப்படின்னு நினச்சா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடு உண்டு. அந்த பாடு வழியாக நடந்து போகிறவங்களுக்கு தான் அது என்ன பாடு, என்ன பிரச்சனை, அது எப்படி இருக்கும்னு தெரியும். பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் எப்படி பாடுபடுறீங்க, எப்படி கஷ்டப்படுறீங்கன்னு உங்களை பார்க்குற எனக்கு தெரியாது. அதே மாதிரி என்ன பார்க்குற உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மை காண்கிற தேவன் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் வார்த்தையை கொன்று தேற்றுவார். அதனால தான் அவருடைய வார்த்தையை வாசிங்கன்னு சொல்றது. வேதத்தை வாசிக்கணும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதுமா இருக்கிறது. குறைவற்ற செல்வம் அது. அது குறைவற்றது, பர்ஃபெக்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கிரியை செய்து நம்மளை முழுமையா பர்ஃபெக்ட் ஆகும். நமக்குள்ள இருக்கிற எல்லா இம்பர்ஃபெக்ஷனும், எல்லா குறைகளும், எல்லா கரைகளும் நம்மளை விட்டு நீக்கக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்கு உண்டு. ஏன்? அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை சத்தியம். அதனாலதான் சொல்றது வார்த்தையை வாசிங்க வாசிங்க வாசிங்க. எப்பெல்லாம் சோர்வு வருதோ, எப்பெல்லாம் தள்ளுவு வருதோ, எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. வேதத்தை எடுத்து வாசிக்க முடியலையா, உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உறுதியா பிடிச்சுக்கோங்க. அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப 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 சொல்லுங்க. பிசாசானவன் ஓடி போவான். நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கலாம். நம்ம நடக்கக்கூடாது, முன்னேறி போகக்கூடாது, ஆண்டவர் நம்மளுக்கு குறைத்திருக்கிறத நம்ம செய்யக்கூடாதுன்னு தடைகளை போடுற பிசாசு உண்டு. எப்படி வேணாலும் கொண்டு வந்து போடுவான். சொந்த பந்தம் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், பண பிரச்சனை வரும், பிள்ளைகளை கொண்டு பிரச்சனை வரும், வேலை ஸ்தலத்தினால பிரச்சனை வரும், எல்லாம். ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கொண்டு உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப அறிக்கை செய்யும் போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் உடைந்து ஒண்ணுமே இல்லாம போகும். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அவர் ஸ்திரப்படுத்தும் போது, நிலை நாட்டும் போது தீமையான காரியங்கள் எதுவும் அணுகாது. அதெல்லாம் செதறி போகும். அவர் நிலை நாட்டுறாரு அப்படின்னு சொன்னா, இந்த படங்கள் எல்லாம் கிராஃபிக்ஸ் இதில் காட்டுவாங்க. அந்த ஹீரோ வந்து கால் இப்படி வச்சோன்னு எல்லாம் தூசி எல்லாம் பதிகிற மாதிரி. அது வெறும் கிராஃபிக், ஒன்றுமே இல்லாத காரியம். ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா பார்ப்போம். ஆண்டவர் நம்மளை நிலை நாட்டும் போது நம்ம சுற்றி இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், பிசாசு, சத்ரு எல்லாம் உடஞ்சி சத்தறி போகும். அந்த அளவுக்கு நிலை நாட்டுவார். அப்போ அவர் வார்த்தையை வாசிங்க, அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அடுத்தது பலப்படுத்துவார். சகரியா 10வது அதிகாரம் 12வது வசனம். பலப்படுத்துறது யாரு? நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றது யாரு? கர்த்தர். யாருக்குள்ள பலப்படுத்துவார்? கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். எனக்குள், என்னிலே அவர்களை பலப்படுத்துவேன் அவர் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு என்னது? கர்த்தர் நம்மை அவரிலே பலப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். அவரிலே நம்ம எப்படி பலப்படுத்தப்படுவோம்? ஏசாயா
40வது அதிகாரம் 29 31 வரை உள்ள வசனங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். இல்லாதவனுக்கு பெருக பண்ணுவார்னா என்ன? அதை கொடுத்து அதை இன்க்ரீஸ் பண்ணுவார், சத்துவத்தை இன்க்ரீஸ் பண்றார். இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து அதை அதிகமாக்குவார், ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படி? புது பலன் அடைந்து கழுகுகள் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். இந்த கழுகு சட்டையை அடித்து பறக்கிறத சொல்லியிருக்கேனா? அதோடைய ரெக்கையை நல்லா விரிச்சு கீழே அப்படியே உயர எழும்பும். அது எழும்பி போகும்போது வானத்தில் இருக்கிற மேகங்கள் எல்லாம் கிழிச்சிட்டு போகும். எல்லா பறவைகளும் மழை நேரத்தில் ஓடி ஓதுங்க. அதுங்களுக்கு நல்லா தெரியும் மழை வரும், எப்படி வரும், தூறலா வருமா, புயல் வருமா, எல்லாமே அதுங்களுக்கு தெரியும். தெரியாதது எதுவும் இல்லை. அந்த பறவைகள், சின்ன பறவைகள் எல்லாம், இதை விட இருக்கிற பறவைகள் எல்லாம் ஓடி ஒதுக்கான இடத்துல தங்கி இருக்கும். ஆனால் இந்த கழுகு மட்டும் இதுக்காகவே காத்திருந்து எப்போ பலமாக காற்று அடிக்குமா அந்த காற்றை அப்படியே கிழிச்சு பறந்து போகிற ஸ்ட்ரென்த்து அதுக்கு உண்டு. அதே மாதிரி எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் அதை எல்லாம் கிழித்து கொண்டு கர்த்தர் நியமித்திருக்கிற இடத்திற்கு நம்மளால் செல்ல முடியும். கர்த்தர் நல்லவர். அப்போ அவர் பலப்படுத்துறது பிரச்சனையை கண்டு ஒதுங்கி ஓடி ஒழிகிறவர்களாக நம்மளை வைக்க மாட்டார். அதெல்லாம் தகர்த்துக்கிட்டு போற அளவுக்கு நம்மளை வைப்பார். நிலை நிறுத்துவார். எப்படி நிலை நிறுத்துவார்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இருக்கு. ஆனா எப்படி நிறுத்துறாருன்னா ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிலை நிறுத்துகிறார். எப்படின்னா அன்பு கூர்ந்து, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களற நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை கரையற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் நிற்கும்போது ராஜாக்களும் சாதா இல்லை, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய். கனத்துக்குரியவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா ராஜாக்களும் ஆசாரியர்களும். இப்போ பிரைம் மினிஸ்டர்ஸ் வராங்கன்னா மினிஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு உண்டா இல்லையா? அதே மாதிரி பாஸ்டர்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை உண்டா இல்லையா? இப்படி தான் தேவன் நம்மளை பிதா முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். ராஜாக்களா நம்ம யாரு? நம்ம இருக்கிற நிலை என்ன? அந்த நிலையிலிருந்து நம்ம மாற்றி சுத்திகரித்து பலப்படுத்தி ஒரு ராஜாவாய் அவருக்கு முன்பாக நிறுத்துவார், ஒரு ஆசாரியனாக நிறுத்துவார். அடுத்தது இப்போ நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார்னு சொல்லியாச்சு. அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தும் போது, பலப்படுத்தி நிலை நிறுத்தும் போது நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாகம், நம்ம படப்போகிற பாடுகளை குறித்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன்? நீ பயப்படாதே, நான் உன் தேவன், திகையாதே, அப்படி கலங்காதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பலப்படுத்துறவர் நம்மோடு இருக்கிறார். பயமில்லை பயமில்லை பயமில்லைன்னு பாடணும். ஏன் பயம் இல்லை? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு பயம் இல்லை. பாடுகள் இருக்கும்போது அந்த பாடுகளை கண்டு நம்ம பயப்படாமல், அடுத்து கடைசி காரியத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. என்ன பாடுகள் பட்டாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கும். அடுத்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ள அதை பற்றி கொண்டிரு. அது வரது வெகு சீக்கிரம். கர்த்தருடைய நாள் வெகு சமீபமாய் இருக்கிறது. அவருடைய நாள் சமீபமாய் இருக்கிறதுனால நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த எச்சரிப்பு. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உன் கிரீடத்தை ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. நம்ம எல்லாமே ஓடிட்டே இருக்கோம், நமக்குள்ளது இருக்கு. ஆனா நம்ம வழி தப்பி போகணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிரீடம் கிடையாது. நம்ம அந்த ரேஸ்ல இருந்து வெளியே வந்துடுவோம். அப்ப அடுத்தவன் நமக்கு முன்னாடி போவோம், நமக்கு பின்னாடி வந்தவன் நமக்கு முன்னாடி போய் அந்த கிரீடத்தை வாங்கிப்பான். அதனால ஒருவனும் நம்முடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நமக்கு உண்டானது என்னவோ அதை பற்றி கொண்டு இருக்கணும். இப்ப தேவன் உங்க ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற காரியம் என்ன நீங்க அறிவீர்கள். எனக்கு என்ன கொடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியும். எனக்குள்ள காரியங்கள் நான் செய்து முடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுத்திருக்கிறார். அந்த டாஸ்கை நிறைவேற்றி முடிக்கிறவர்களுக்கு ஜீவ கிரீடம். உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு தெரியல, சந்தேகமா இருந்தா தேவனிடத்துல கேளுங்க, அவர் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு நியமித்த காரியம் என்னவோ அதை நீங்க செய்து முடிக்கணும். இப்போ பாடு உண்டு, பிரச்சனைகள் உண்டு. திரும்ப 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துக்கே வருவோம். பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. பாடு இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். ஆனா அவர் நம்மளை சீர்படுத்தாதபடிக்கு, ஸ்திரப்படுத்தாதபடிக்கு, பலப்படுத்தாதபடிக்கு, அதாவது நிலை நிறுத்தாதபடிக்கு சத்துரு கிரியை செய்வான். அவன் என்ன பண்ணலான்னா யாரை விழுங்கலான்னு சொல்லி அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடிட்டே இருப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மளை பலப்படுத்தி கொள்ளணும். அவருடைய வார்த்தையை உறுதியை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம நிச்சயம் தேவன் நமக்காக என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவோம். அவர் நிலைநாட்டுவார், நம்மளை நிலைப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். யாருக்கு முன்பாக நிலை நிறுத்துவார்னு சொல்லுங்க பார்ப்போம். பிதாவுக்கு முன்பாக. எப்படிப்பட்டவர்களை நிலைநிறுத்துவார்? பரிசுத்தவான்களாக. பரிசுத்தவான்கள் அப்படின்னா கரையற்றவர்களாக, மாசற்றவர்களாக நிறுத்துவார். ரட்சிப்பை குறித்து பேச சொல்லி ஆண்டவர், ஏன்னா ரட்சிக்கப்பட்ட நாம் பேரளவு கிறிஸ்தவர்களை காணப்படக்கூடாது. தேவனுடைய காரியங்களை நம்மளுடைய செயல்களில் வெளிப்படுத்துகிறவர்களை காணப்படும் போது அந்த ரட்சிப்பு பிரதிபலிக்கும். பேரு கிறிஸ்தவனான நான் முழுக்க ஞானஸ்தானம் பெற்ற பேர் மாத்திக்கிட்ட பரலோகம் போக முடியாது. வேறொரு மதத்துல இருந்து கிறிஸ்துவத்துக்கு வந்து முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து என் பேரை நான் மாத்திக்கிட்டேன், இந்துமதி என்ற பேரை எப்சிபான் மாத்திக்கிட்டேன். பரலோகம் போக முடியுமா? இல்லை. இது அந்த ரட்சிப்பு வழியில வரேன்றதுக்கான ஒரு வெளியரங்கமானது. உள்ளரங்கமான காரியம்னு ஒன்று இருக்கு.
கிறிஸ்து என்னில் வெளிப்படணும். கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவை தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ கிறிஸ்துவை தரித்தவர்கள் அப்படின்னு சொன்னா அவருடைய செயல்கள், அவருடைய காரியங்கள் நம்மளிலே வெளிப்படும். அவர் அன்பா இருக்கிறார், நாமும் அன்பா இருப்போம். அவர் பொறுமையா இருந்தால் நாமும் பொறுமையா இருப்போம். அந்த பொறுமையை குறித்து பேசணும்னா உண்மையிலே சொல்றேன், நான் சோர்ந்து போறதுக்கு காரணம் இந்த பொறுமையின்மை தான். ஆனா அந்த பொறுமை எனக்குள்ள வரணும்னு ஆண்டவர் என்னை சிச்சிச்சுட்டு இருக்காரு. அதை நல்லா உணர்ந்து அவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நான் பொறுமை இன்னும் அதிக பொறுமையோடு காணப்படணும். எங்க அம்மா சொல்லுவாங்க, எருமை மாதிரி பொறுமை வேணும்னுவாங்க. ஏன்னா அந்த எருமையை என்ன பண்ணாலும் அதுக்கு உரைக்காது. அந்த உரைக்காத ஒரு ஸ்டேட்ல நம்ம இருக்கணும். அதுக்காக ஒண்ணுமே இல்லாத உணர்வற்றவர்களா இருக்கணும்னு இல்லை, சர்ப்பத்தை போல வினவுள்ளவர்களா இருக்கணும். ஆனா புறாவை போல கபடற்றவர்களா இருக்கணும். இது கர்த்தர் நமக்கு சொல்ற காரியம். அப்போ ரட்சிப்புன்றது நம்முடைய செயல்ல வெளிப்படணும். கர்த்தர் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரை பெற்றுக்கொண்டோம், அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்க, அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யணும், அந்த கிரியை வெளிப்படணும். அது வெளிப்படும் போது சாட்சியாய் விளங்கும். அந்த சாட்சியின் மூலமாய் பலரும் ஆண்டவரை சேருவாங்க. இது எப்படின்னா நமக்கு அதிகப்படியான இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி நமக்கு வரும். தேவனிடத்துல நம்ம நிலை நிறுத்தப்படும் போது ராஜாக்களும் ஆசிரியர்களுமாய் நிலை நிறுத்தப்படும். இந்த ராஜாக்கள் சாதாரண ஆட்கள் இல்லை, ஆசாரியர்கள் சாதாரணர்கள், இதுக்காக தகுதிப்படுத்தப்பட்டவங்க. இந்த ராஜாக்களோட காரியங்களை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும். அவங்க போருக்குன்னு பழக்கப்படுத்துவாங்க, அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. அவங்களோட குறிப்பிட்ட டைம் உண்டு. சும்மா அவங்க அந்த போஸ்டில் நான் ராஜா, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க அதுக்காக ட்ரைனிங் அவங்களுக்கு உண்டு. குறிப்பிட்ட நேரம், இந்த ஆகாரம் தான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடணும், இந்த விதத்தில் தான் சாப்பிடணும். அவங்களுடைய உணர்ச்சிகளை அவங்க வெளிப்படுத்த முடியாது. அப்படி ஒரு மோல்டிங்குள்ளே வர்றவங்க தான் அந்த ராஜாக்கள். அதே மாதிரி ஆசாரியர்கள் எல்லாரோடையும் பழக முடியாது. விளக்கி இருந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த காரியத்தில் தான் பங்கெடுக்கணும், அப்படியெல்லாம் உண்டு. அப்போ விலக வேண்டிய காரியங்களுக்கு விலகி என்ன செய்ய சொல்றாங்களோ அந்த சிஸ்டமேட்டிக் லைஃப், கிறிஸ்து நமக்கு கொடுக்குற அந்த காரியங்களுக்குள்ள நம்ம அந்த சிஸ்டமேட்டிக் லைஃப்குள்ள வரும்போது நம்ம சீர்படுத்தப்படுவோம், நம்ம ஸ்திரப்படுத்தப்படுவோம், பலப்படுத்தப்படுவோம், நிலைநிறுத்தப்படுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை கொண்டு உங்கள் மத்தியில் பேச எனக்கு கர்த்தர் கிருபை செய்தபடியால் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னொரு காரியம், நீங்கள் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையா நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்காகவும் என் கணவருக்காகவும் இந்த ஊழிய பாதையில் தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்யத்தக்கதான பலத்தை எனக்கு அவர் கொடுக்க நீங்கள் அவர் கிருபை செய்யணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. பரங்களை கொடுத்து தேவன் என்னை இந்த காரியத்திற்காக பலப்படுத்தணும். நான் அவருடைய ஊழியத்தை நான் செய்யணும். நான் மட்டும் இல்லை, என் கணவரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யணும். ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர். அவர் குறை கூறவில்லை, குற்ற சொல்லவில்லை, அவர் குறை கூறவில்லை. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆமே கர்த்தர் பாதம் அமர்ந்து தானே பெற்று கொண்டார். ஆமே பெற்று கொண்டார். மாட்டாளே வீணாய் கவலை கொள்ளாதே. அல்லேலூயா. மாட்டாளே வீணாய் கவலை கொள்ளாதே. மரியாளை பாரு, கர்த்தர் பாதாமல் கண்ணிருக்கு பதில் தருவாரு. ஆமென். மரியாளை பாரு, கர்த்தர் பாதமாமரு கண்ணிருக்கு பதில் தருவாரு. உன் கண்ணிருக்கு ஆமே உணர்ந்து பாடு, பயப்படாதே. கவலை கொள்ள வேண்டாம், நீ பயந்து போக வேண்டாம். கவலை கொள்ள வேண்டாம், நீ பயந்து போக வேண்டாம். குற்றம் சொல்ல வேண்டாம், நீ குறை கூற வேண்டாம். குற்றம் சொல்ல வேண்டாம், நீ குறை கூற வேண்டாம்.
தந்தேர பலிகளோடு உன் ஜபத்தை ஏறெடுத்திடு. தந்தேர பலிகளோடு உன் ஜபத்தை ஏறெடுத்திடு. அவிசுவாசம் நீங்கிடு, விசுவாசத்தை நினைத்திடு, வேண்டுதல் கேட்டிடுவார். அவிசுவாசம் நீக்கிடு, விசுவாசத்தில் நிலைத்திடு, வேண்டுதல் கேட்டிடுவார் மகிழ்ந்திடு. உன் வேண்டுதல்கள் கேட்டிடுவார் மகிழ்ந்திடு. கவலை கொள்ள வேண்டாம், நீ பயந்து போக வேண்டாம். கவலை கொள்ள வேண்டாம், நீ பயந்து போக வேண்டாம். குற்றம் சொல்ல வேண்டாம், நீ குறை கூற வேண்டாம். குற்றம் சொல்ல வேண்டாம், நீ குறை கூற வேண்டாம். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, ஆமே நல்ல பங்கு கர்த்தர் பாதம் அமர்ந்து தானே பெற்று கொண்டார். ஆமே பெற்று கொண்டார். கவலை கொள்வதினால் உன் காரியம் ஜெயமாகுமோ? கவலை கொள்வதினால் உன் காரியம் ஜெயமாகுமோ? சமாதானம் பெற்றிடு, சந்தேகத்தை நீக்கிடு, சந்தோஷம் தந்திடுவார் மகிழ்ந்திடு. சமாதானம் சந்தேகத்தை நீக்கிடு, சந்தோஷம் தந்திடுவார் மகிழ்ந்திடு. உனக்கு சந்தோஷம் தந்திடுவார் மகிழ்ந்திடு. கவலை கொள்ள வேண்டாம், நீ பயந்து போக வேண்டாம். கொள்ள வேண்டாம், நீ பயந்து போக வேண்டாம். குற்றம் சொல்ல வேண்டாம், நீ குறை கூற வேண்டாம். சொல்ல வேண்டாம், நீ குறை கூற வேண்டாம். தன்னை விட்டு எழுபடாத அல்லேலூயா அல்லேலூயா. ஆமே நல்ல பங்கு கர்த்தர் பாதம் அமர்ந்து தானே பெற்று கொண்டார். ஆமென் பெற்று கொண்டார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, ஆமே நல்ல பங்கு கர்த்தர் பாதம் அமர்ந்து தானே பெற்று கொண்டார். ஆமென் பெற்று கொண்டார். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். காலையில் எத்தனை பேர் நீதிமொழிகள் வாசிங்க? எத்தனை பேர்? மற்றவங்க என்ன செஞ்சீங்க? சபையில் வாசிப்பாங்க, அதை கேட்டுக்கலாம். சோம்பேறியே, நீ எரிபிடம் போய் அதன் வழிகளை ஞானத்தை கற்றுக்கொண்டு பார்த்தா என்ன வாசி. டிவியில் எவ்வளோ நேரம் உட்காந்துக்க? உலக கவலை பேச எவ்வளோ நேரம்? செல்போன் அங்கே இங்கே செல்போன் அவசியம்தான். நான் கடந்த வாரம் கூட சொல்லியிருப்பேன் அவங்க மத்தியில். அதாவது பழி வாங்குதல் எனக்கு குறித்து நானே பதில் செய்வேன்னு. பாட்டு எங்கே இருக்க கத்தர் எனக்கு தந்தால் தான் நான் பாடிக்க. அதையும் புக்கிலையும் போட்டிருக்கேன். பட்டேன் மண்டையில் மறந்து போச்சு. திரும்ப பிள்ளை பேர ரத்தினத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். கேட்டால் அவன் சொல்கிறான், என்னம்மா நம்ம பாட்டு புக்கில் இருக்கேன்னு. மறதி ஆவிக்கிரியை செய்கிறது. நல்ல நல்ல வேதம் வாசிங்க. மற்ற வேதம் என் மன மகிழ்ச்சி, என் மன மகிழ்ச்சி. கட்டணில் வந்து பிள்ளை வாசத்தை நீங்கள் பார்த்தீங்க. 5 வயசில் அபிஷேகம் பெற்றவா, 11 வயசில் கத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்ட ஞானஸ்தானம் எடுத்தவா. 14 மகேஷ் சுரேஷ் எல்லாமே அந்த ஒரே நாளில் ஞானஸ்தானம் வாங்கினாங்க. எதுக்காக இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்கிறேன்னா, நீங்கள் வேதம் வாசிக்கணும். அப்பா சொல்ல கேட்கலான்னா அப்பா என்ன பண்ண மாட்டார்? சோறு கொடுக்க மாட்டார். பசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதம் பெறணும். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். மறுபடியும் இன்னொரு காரியம் சொல்கிறேன். உங்களுக்கு செய்வேன்னு சொன்னார், தாமதமானாலும் காத்துரு. அது தாமதிப்பதில்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை கீழே விழாம். கவி அக்கத்தருவன் சாம்பத்தில் அமர்ந்திருக்க நீ எதை யோசிக்கிறா, எதை சிங்கிறா? துக்காமானால் வா, உன் துக்கம் சந்தோஷமாக மாறு. தூரத்து நற்செய்தி உண்டு உன்னை துக்கப்படுத்தினவர்கள், வெக்கப்படுத்தினவர்கள், வேடிக்கை பார்த்தவர்கள் நிற்கலாத்துறவா. ஏதோ விசுவாசம் தொழில் காரியத்தில் மட்டும் இல்லை, தோல்வி இல்லை. இதோ உன் புருஷன் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில் என் மகிமை வெளிப்படும். நான் உன்னை மறக்கவில்லை, உன்னை எப்படி மறப்பேன் என்று சொல்கிறா. ஆம் கவி அக்கத்தர என் சமத்தில் வந்த என் பிள்ளைகளே, நானானாதே என்று அழாதே, நீ திக்கற்றவள் என்று அழாதே.
நான் கைவிடப்பட்டவள் என்று அழாதே. பிள்ளைகள் என்னை தேற்றவில்லை, புருஷன் என்னை தேற்றவில்லை. யார் தேற்றுவார்? வேதத்தை வாசிக்கிறாய் அல்லவா? வசனம் உன்னை தேற்றுகிறது அல்லவா? வெளிப்பாடு மரபுகளை நீ பெற்றிருக்கிறாய் அல்லவா? நீ விசுவாசி. கர்த்தர் உன் வீட்டை கட்டுகிறான், நன்மை தந்து தாங்குவே. நாளை குறித்து பயப்படாதே. ஆலை லுக்கரை ஆத்துருவா. அதிகார் கண்களை தயவுண்டு. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறா. பொல்லாப்பை விலைக்கு நன்மை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்கு போறீங்க, சாப்பிட போறீங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்வார். ஏன்னா பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்களே. உலகத்தில் உள்ளவர்களிலோ நெஞ்சில கையவை. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாரா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அக்கறை இறங்கும், அவருடைய வல்லமை வெளிப்படும், அவருடைய மகிமை வெளிப்படும். பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாய்க்கவான். நம்பிக்கை வச்சிருக்க. எங்க நம்பிக்கை வச்சிருக்க? மனுஷனை நம்புவது விட்டுடு. அவன் ஆவி பிரியன். நான் கூட செத்து போனா, அம்மா செத்து போனாங்கன்னு. உண்மையில கடந்த நாளில் பௌர்ணமி அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை 9:30 மணிக்கு அந்த ஆண்டவர் அறிவார் 3:30 மணி வரைக்கும் என் நெஞ்சில் குத்து. யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது, பண்ணலாம். பட் அந்த பிள்ளைகளை எப்படி எழுப்பேன்? கொஞ்சம் சுடுதண்ணி அல்லது ஒரு கொஞ்சம் காஃபி, ஒன்றுமே இல்லை. பட்டம் பாருங்க. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள். 3:30 மணி வரைக்கும் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, என்னை எடுத்துங்க. நான் ஒரு நாள் அப்படி ஜெபிச்சதில்லை. கர்த்தர் அதுக்கு சாட்சி. என்னால் தாங்க முடியல. நான் துயரம் உள்ளத்தின் ஆழத்தில் வைத்தேன்னு காணப்படுவான் கர்த்தரைப்பார். அதுக்கு பிறகு அழுதுட்டேன், நல்லா அழுதுட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர். செல்ல பார்த்தா 3:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குத்தல் இறங்கிச்சு. 6 மணி நாட்களில் காணப்பட்ட காரியம். சத்துருவின் போராட்டம் உண்டு, ஆனாலும் ஜெயித்தவன் நம்ம ஆண்டவர். நீனும் நானும் ஜெயித்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெயித்தீங்களா இல்லையா? தேன் கொடுக்கிற தேவனுக்கு கொடா கொடி சோத்துறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சரணம் ஒன்று பாடிடுவோம். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆமே. எங்க அமர்ந்தது? கர்த்தர் பாதம் அமர்ந்து தான் பெற்றுக்கொண்டார். மற்றவங்க பாதத்தில் அல்ல. வேற எங்க இருக்க? கவலை கொள்ளவில்லை அவள், கவலை கொள்ளவில்லை அவள், பயந்து போகவில்லை. ஆமென். குற்றம் சொல்லவில்லை அவள், குறை கூறவில்லை. ஆமென், 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 ஆமென். அவள் குறை கூறவில்லை. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆமென், நல்ல பங்கு. கர்த்தர் பாதம் அமர்ந்து தானே பெற்று கொண்டார். ஆமென், பெற்று கொண்டார். தாழ்த்தார்கள் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கருவை தாங்க. கதாவே அந்நிய எண்ணங்கள் அமர்ந்திருக்க நாங்கள் உலகத்தாரை போல அல்ல. உம்முடைய பிள்ளைகள் பொல்லாத நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க நான் அறிந்திருக்கிறேன். கதாவே உலக தோற்றமுன்னே எங்களை தெரிந்து கொண்ட தேவனுடைய இறக்க வெளிப்பட்டோம். தடைகளை உடைப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. ஏசுன் ரத்தம் செய்ய, ஏசுன் ரத்தம் செய்ய, ஏசுன் ரத்தம் செய்ய, ரத்தம் செய்ய, ரத்தம் செய்ய. நாமத்தினால பிதா. கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எழுவினீர். அவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிற தெய்வம். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் சீர்கெட்டவர்களாக இருக்கிறோமோ அவருடைய வார்த்தை நம்மை சீர்படுத்துகிறது. அவருடைய வார்த்தையின் வல்லமை நம்மை அவருடைய வார்த்தைக்குள் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும்படியான காலங்களுக்குள்ள எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே கேடுள்ளது, திருக்குள்ளது. அந்த கேடான திருக்கான இருதயத்தை சீர்படுத்துவது எது? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், அவருடைய சாரம் நமக்குள்ளே இறங்கக்கூடிய வேளையிலே அது ஸ்திரப்படுத்துவதோடு மட்டுமல்ல, நம்மை பலப்படுத்துகிறது.
புதிய கிருபையோடு புதிய வல்லமையோடு கர்த்தருடைய பாடலை பாடி துதிக்க 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 பலங்கொண்ட சாட்சியாய் எழும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, அருமையான மகள் கொடுத்த கிருபைக்காய் அவருடைய புருஷனையும் ஊழியத்தின் பாதையில் ஸ்திரப்படுத்தவும் கர்த்தருடைய தெய்வம் கிருபையும் தானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லி சேவிக்க அவருடைய காதுக்காக அதிகமாக ஜெபிங்க. இந்த காதனுடைய காரியங்களில் ட்ரீட்மெண்ட்டுடைய காரியங்களுக்குள்ளாய் தொடர்ந்து ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டும். அதுபோலவே தாயாருக்காகவும் நன்றாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். புதுபலனோடு கிருபைகளோடு தாயாரையும் பலப்படுத்தி கடந்த நாட்களிலே காணப்பட்ட பலவீனத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்த கிருபைக்காகவும் நன்றி சொல்லுவோம். எங்கள் அன்பு தெய்வமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மெய்யாகவே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த நல்ல பங்குக்காய் நன்றி ஐயா. நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காய் நாங்கள் வருகிறோம். தேவனுடைய வார்த்தை கொடுத்த மகளுக்காகவும் புருஷனுக்காகவும் வருகிறோம். மகளுடைய கண்ணீர் கவலை மாற்றுபடட்டும். காதுகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அற்புதங்களை காண பண்ணுங்க. அதுபோலவே தகப்பனே அருமையான தாயாருக்காக வருகிறோம். தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே தாயாருக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் அற்றுப்போக பண்ணுங்க. புதுபலனோடு கிருபைகளோடு கூட கர்த்தர் நடத்துங்க, ஆஸ்வதிங்க. அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், குடும்பங்கள் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மருமக்களையும் பேரன் பேத்திகளையும் தூண்களாய் நிலைப்படுத்துங்க. கர்த்தாவே சபையார் யாவரையும் தாழ்த்தி ஒப்பெடுக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தாவே கர்த்தருடைய தெய்வம் கிருபையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி சேவிக்க கர்த்தர் கிருபை தந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கேட்ட சத்தியத்தை உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து உமக்குள் பலன் கொள்ள கிருபை தாங்க, ஆசீர்வாதமாக நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் இயேசு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரிந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.